கனடாவிலிருந்து சுற்றுலா சென்ற குடும்பம் ஒன்று காணாமல் போயுள்ள நிலையில் சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஹமில்டனைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று பனாமா சென்றிருந்த நிலையில் காணவில்லை எனவும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சிசு சடலமாக மீட்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த குழந்தையின் தந்தையையும் சகோதரியையும் தொடர்ந்தும் காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹமில்டனைச் சேர்ந்த குஷேன் இக்பால், அவரது 7 மாத மகன் மற்றும் 2 வயது மகள் ஆகியோருடன் மத்திய அமெரிக்க நாடான பனாமாவிற்கு சென்றிருந்தார். பின்னர் இந்த மூவரும் காணாமல் போனதாக உறவினர்கள் முறைப்பாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பனாமா அதிகாரிகள் மேற்கொண்ட தீவிர தேடுதலின் போது பனாமாவின் சான் குயினோலா எனும் நதிக்கரையில் சிசுவின் சடலம் மட்டுமே மீட்கப்பட்டது. காணாமல் போன நபர் உளநல பிரச்சினைகளினால் பாதிக்கப்பட்டிருந்தார் என அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் எதனால் குழந்தைகளுடன் இவ்வாறு சென்றார் என்பது புரியவில்லை என உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். காணாமல் போன நபரின் மனைவி பனாமாவில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.